அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. இன்று இந்த வீடியோ எடுக்கின்றேன். இந்த வீடியோவில் ஜெயலலிதாவை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசவிருக்கிறேன். ஏற்கனவே 2 வீடியோ ஜெயலலிதா பற்றி போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் அதிகம் பேசுகிறதுக்கு இல்லை. இருந்தாலும் நான் அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் சில விவரங்களை இந்த வீடியோவில் சொல்லலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா ஜெயலலிதா ஃபோட்டோஸ் நான் என் ஃபோட்டோ ஆல்பத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் அவங்க ஃபோட்டோஸ் நான் ஒட்டுறேன், கடைசியில் ஒட்டிக்கிட்டு போவேன். ஓகே, அதாவது வீடியோ நான் எல்லாம் அவங்கள பற்றி கொஞ்சம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பிறகு கடைசியில் அவங்களோட ஃபோட்டோ ஆல்பத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டு போவேன். ஓகே, அப்புறம் அதோட வீடியோ முடிஞ்சிடும். கடைசியில் நான் அந்த வீடியோவில் வரமாட்டேன். ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கோம், ஜெயலலிதா ஃபோட்டோஸை. ஓகே, இப்போ ஜெயலலிதா பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஜெயலலிதா பிறந்த வருஷம் 1948. இது தெரியும் எல்லாத்துக்கும். எத்தனாம் தேதி பிறந்தாங்க, எத்தனாவது மாதம் பிறந்தாங்கன்னா 24ஆம் தேதி 2வது மாதம் பிறந்தாங்க. 1948 பிறந்தாங்க. ஓகே, ஜெயலலிதா பிறந்த டைமு அந்த வருஷம் அந்த தேதி மாதம் தான். ஓகே, ஸோ இப்போ ஜெயலலிதா சிறு வயசில் அவங்க சிறுமியாக இருக்கிறப்ப அப்பா பேர் ஜெயராம், அம்மா பேர் சந்தியா. ஓகே, சொல்லிடுறேன். ஸோ அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த பிள்ளை தான் ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதாவோட பேர் படத்தில் நடிக்கிறப்ப ஜெயலலிதான்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஜெயலலிதாவோட உண்மையான பேர் என்னன்னா கோமலவள்ளின்னு தான் வச்சுருக்குறாங்க ஜெயலலிதாவுக்கு பேர். அந்த பேர் தான் அவங்களோட அசலான பேர். ஓகே, படத்துக்காக ஜெயலலிதான்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜெயலலிதா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதாவை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, படத்துக்கு ஜெயலலிதான்னு இருக்குது, சொந்த பேர் கோமலவள்ளின்னு இருக்குது. ஓகே, 2 பேர் ஆச்சா. வீட்டில் கூப்பிடுற பேர் என்ன பேர் ஜெயலலிதாவுக்குன்னா அம்முன்னு தான் ஜெயலலிதா அம்மா கூப்பிடுவாங்களாம், செல்லமாக கூப்பிடுவாங்களாம். அம்முன்னு தான் கூப்பிடுவாங்களாம். இதே நான் கேள்விப்பட்டேன். ஓகே, கேள்விப்பட்டதான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஜெயலலிதா குடும்பத்தில் எத்தனாவது பிள்ளைன்னா 2வது பிள்ளை. அவங்களுக்கு மூத்தவர் ஜெயலலிதாவோட அண்ணன் ஜெயக்குமார். 2 பிள்ளைங்க தான். ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஜெயலலிதா அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க. ஓகே, ஸோ இப்போ சின்னதுலேருந்து அவங்க ஜெயலலிதா படங்களில் நடிச்சிருக்காங்க. தொடக்கம் ஒரு 14-15 வயசில் அந்த சமயத்தில் தான் அவங்களோட ஜெயலலிதாவோட பட வாய்ப்பு தொடங்கிச்சு. மொதல் படம் தெலுங்கு படத்தில் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா தெலுங்கு, அப்பா மலையாளம், 2 மிக்ஸு. தெரியுங்களா? மிக்ஸில் பிறந்த பெண்ணு தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மா தெலுங்கு, அப்பா மலையாளம். ஸோ இப்படி மிக்ஸில் தான் பிறந்தாங்க. ஜெயலலிதா சின்னதுலேருந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. நல்லா படித்து பாஸ் பண்ணி பாடங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய கப்பு வாங்கியிருக்காங்க. கப்பு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கும், நிறையா வச்சுருக்காங்க. அது நான் அப்புறம் பிறகு ஒட்டுறேன், பார்க்கலாம் நீங்கள். பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க ஸ்கூலில், ஓட்டப்பந்தயத்தில் எல்லாத்துலேயும். அது ஒன்று. நான் படிக்கிறதுலேயும் கெட்டிக்காரங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க ஜெயலலிதா. ஸோ அப்போ அவங்க படித்து முடிச்சுட்டு படத்துறைக்கு வந்தாங்க. மொதல் படம் வெண்ணிலடை படத்தில் நடித்தாங்க. அந்த வெண்ணிலடை படத்துக்கு பிறகு சில படங்களில் நடிச்சிருக்காங்க, தமிழ் படங்களில்.
தெலுங்குலேயும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வெண்ணிற ஆடை படம் படம்ன்றாங்க. அதாவது ஜெயலலிதா பற்றிய தகவல்கள் சொல்லுது. ஜெயலலிதாவுக்கு படம் வெண்ணிற ஆடைன்னு. ஆனால் நான் அந்த காலத்தில் இந்த சினிமா புக் இருக்குதுல்ல, சிங்கப்பூர்லேருந்து வருமே இந்தியன் மூவி நியூஸ்னு, அந்த புக்கில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த புக்கில் வந்து எழுதியிருந்துச்சு, ஜெயலலிதாவோட படம் வந்து ஸ்ரீ கிருஷ்ண லீலான்னு. அது வந்து தமிழ் படமா, மலையாளத்து படமா, தெலுங்கு படமா எனக்கு தெரியல. ஆனால் படம் வந்து ஜெயலலிதாவோட ஸ்ரீ கிருஷ்ண லீலா அந்த படம் தானே எழுதியிருந்துச்சு. யூடியூப்பில் ஜெயலலிதாவோட இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் பார்த்தா ஜெயலலிதாவோட படம் வந்து வெண்ணிற ஆடைன்னு இருக்குது. ஸோ எதை நான் நம்புறது? ஸ்ரீ கிருஷ்ண லீலா படமா அல்லது வெண்ணிற ஆடை படமா, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயலலிதாவோட படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று இருக்கட்டும். அந்த படத்துக்கு பிறகு எம்ஜிஆர் கூட அவங்க நிறைய படங்களில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் கூட நடித்த படம் 1001. அந்த படத்தில் தான் படமாக எம்ஜிஆர் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஜெயலலிதாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. எல்லா படங்கள்லேயும் நல்லா சிறப்பாக எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கூட நல்லா இணைஞ்சி நடித்து பாடல் காட்சிகள் படத்தில் எல்லாம் நடித்ததுனால எம்ஜிஆர் கூட, அதனால தான் ஜெயலலிதாவுக்கு வந்து ரொம்ப புகழ் கிடச்சிது. புகழ் பெற்றவங்க ஜெயலலிதான்னா எம்ஜிஆர் கூட நடித்ததுனால தான் ஜெயலலிதாவுக்கு புகழ் கிடச்சதே தவிர, எம்ஜிஆர் கூட அவங்க வந்து ரொம்ப படத்துலலாம் இணைஞ்சி நடிக்காமல் இருந்திருந்தா ஜெயலலிதாவுக்கு பெரும் புகழ் கிடச்சிருக்காது. ஓகே, இருந்தாலும் அவரு கூட தான் இணைஞ்சு நடித்தாங்க. அதனால் நல்ல பேரும் புகழும் ஜெயலலிதா வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, ஒரு சிறந்த நடிகையாக விருது நிறைய வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலப்ப, அதெல்லாம் நான் இதில் சொல்ல விரும்பலை. ஓகே, ஸோ அப்போ அவங்க ஏற்கனவே வீடியோ நான் போட்டேன், 2 வீடியோ இருக்கட்டும். ஸோ அப்போ ஜெயலலிதா வந்து படங்களில் நடித்து புகழ் பெற்றாங்க. எம்ஜிஆர் கூட ரொம்ப கொஞ்சம் நெருக்கமான ஒரு படக்காட்சிகளெல்லாம் நடித்து படங்களில் வந்து படங்களுக்கு சிறப்பு சேர்த்தாங்க ஜெயலலிதா. ஸோ அப்போ ஜெயலலிதா வந்து எத்தனை படங்களில் நடிச்சிருக்காங்கன்னா 140 படத்தில். ஸோ அந்த 140 படத்தில் வந்து எந்தெந்த படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னட மொழியில் படம், அப்புறம் ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ், இந்த படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா. எத்தனை மொழின்னா 6 மொழிகளில் ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க. ஹிந்தி படம் ஒன்று இருக்குது அவங்களோட. அது என்ன படம்னா, ஜெயலலிதா நடித்த ஹிந்தி படம் வந்து இஸ்ஸாட். அது வந்து 1968 வெளிவந்தது. அதில் வந்து தர்மேந்திரா கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஓகே, ஜெயலலிதா வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் இதிலெல்லாம் வந்து நல்லா கெட்டிக்காரங்களா பேசுகிறதுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு வந்து 6 மொழியை வந்து கற்றுக்கிட்டு பேசுகிறது ரொம்ப கஷ்டம், யாருனாலையும் முடியாது. மீறி போனால் ஒரு 3 மொழி அல்லது 4 மொழி பேசலாம். ஆனால் இவங்க 6 மொழி பேசியிருக்காங்க. இந்த 6 மொழியும் அவங்களுக்கு நல்ல சரளமாக தெரியும், பேச தெரியும். ஓகே, இவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்தவங்க, பெங்களூர்காரங்க ஜெயலலிதா. பெங்களூர் எங்கே இருக்குது? கர்நாடகா நாட்டில். கர்நாடகா நாட்டுக்கு எல்லாம் பக்கமாக இருக்குது பெங்களூர் வந்து தெலுங்கு நாட்டுக்காரங்க நிறையா இருக்கிற இடம் வந்து பெங்களூரில் தான் தெலுங்கு ஆள் நிறையா இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா சந்தியா அவங்களும் வந்து தெலுங்காள் தான். ஓகே,
ஏன்னா பெங்களூர்காரங்க, ஏன்னா இப்போ அது இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் அப்படி தான் இருக்குது பெங்களூர்காரங்கன்னு. அப்போ பெங்களூர்னா கண்டிப்பாக தெலுங்கு ஆளுங்க இருக்கிற இடம் அது. அப்போ அங்கே தான் அவங்க ஜெயலலிதா பிறந்திருக்காங்க. ஓகே, அவங்க அம்மாவும் அங்கே தான் பிறந்திருக்காங்க. ஜெயலலிதா வந்து நடிப்புலேயும் சிறந்தவங்க, அது மட்டும் இல்லை அவங்க வந்து பாட்டும் பாடியிருக்காங்க. படங்களில் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. எத்தனை பாட்டுன்னா அவங்க சொந்த குரலில் ஜெயலலிதா பாடியிருக்காங்க. சொந்த குரலில் பாடின பாட்டு என்ன பாட்டுன்னா, 1வது பாட்டு வந்து அம்மா என்றாள் அன்பு, அப்பா என்றாள் அறிவு, ஆசான் என்றாள் கல்வி, அவரே உலகில் தெய்வம். இந்த பாட்டு வந்து ஜெயலலிதா சொந்த குரலில் பாடின பாட்டு. இந்த பாட்டு வந்து எந்த படம்னா அடிமைப்பேன் படத்தில் பாடப்பட்ட பாட்டு. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா. அடுத்த பாட்டு வந்து சித்திர மண்டபத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து சிவாஜி கணேசனோட இணைஞ்சு நடித்த படம். அந்த படத்து பேர் என்னன்னா அன்பை தேடி. அதுக்கடுத்து வந்து வைரம்ங்கிற படத்தில் உள்ள பாட்டு, இரு மாங்கனி போல் இதழோரம் அப்படிங்கிற பாட்டு வைரம் படத்தில் பாடப்பட்ட பாட்டு ஜெயலலிதா பாடியிருக்காங்க. இன்னொரு படம் வந்து சூரியகாந்தி படம். சூரியகாந்தி படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஓ மேரே தில் ரூபா, ஓ மேரா டிவானா. படத்தில் இந்த இவங்க ஜெயலலிதாவும் முத்துராமன், ஜெயலலிதா முத்துராமன் 2 பேரும் இந்த சூரியகாந்தி படத்தில் ஓ மேரே தில் ரூபா, ஓ மேரே டிவானா அப்படிங்கிற பாட்டை 2 பேரும் இந்த சூரியகாந்தி படத்தில் பாடுவாங்க. யார்? ஜெயலலிதாவும் முத்துராமனும் பாடுவாங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இப்போ அடுத்தது வந்து சூரியகாந்தி படத்தில் இன்னொரு பாட்டு. இதெல்லாம் வந்து ஜெயலலிதா பாட்டு, நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் ஜெயலலிதாவோட பாட்டு. இன்னொரு பாட்டு வந்து சூரியகாந்தி படத்தில் இன்னொரு பாட்டு, நான் என்றால் அது அவளும் நானும், அந்த பாட்டு. இன்னொரு பாட்டு என்னன்னா உலகம் ஒரு நாள் பிறந்ததுன்னு பாட்டு பாடியிருக்காங்க ஜெயலலிதா. எந்த படத்துலனா திருமாங்கல்யம் படத்தில். ஏன்னா அந்த உலகம் ஒரு நாள் பிறந்ததுங்கிற அந்த பாட்டை வந்து நான் வந்து கேட்டதில்லை. அதனால் இந்த பாட்டு எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, உலகம் ஒரு நாள் பிறந்ததுன்னு இருக்குது, திருமாங்கல்யம் படம்னு இருக்குது. ஸோ இந்த பாட்டு நான் கேட்டதில்லை. அதனால் அந்த ஸ்டெப் வரிகளை வந்து நான் எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் யூடியூப்பில் தட்டி நான் அந்த பாட்டை கேட்டேன். பாட்டு வந்து இருந்துச்சு, நான் கேட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் இப்போ மறந்து போச்சு, அது எப்படி பாடுறதுன்னு தெரில. சாரி விவசா. அடுத்த பாட்டு வந்து வந்தாலே மகராசிங்கிற படத்தில் உள்ள பாட்டு, கண்களில் 1000 ஸ்வீட் ட்ரீம், கண்ணம் 2 ஐஸ்கிரீம். ஓகே, இன்னொரு பாட்டு வந்து ஏ மெட்ராஸ் மெயிலு அப்படிங்கிற பாட்டு, உன்னை சுற்றும் உலகம் படத்து பாட்டு. ஓகே, பக்தி பாடல்களையும் பாடியிருக்காங்க ஜெயலலிதா. ஓகே, பக்தி பாடல்கள் சாமி பாட்டு பாடியிருக்காங்க ஜெயலலிதா. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ தான் நினைக்கிறேன் பாட்டு. ஜெயலலிதாவோட படங்கள்லாம் நான் சொல்லணும்னா எவ்வளவோ படங்கள் இருக்குது. 140 படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறையா படங்கள் தான் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா. ஸோ அப்போ ஜெயலலிதா வந்து படங்களில் நடிக்கிறதுலேயும் கெட்டிக்காரங்க, பாட்டு பாடுறதுலேயும் கெட்டிக்காரங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து எல்லா துறைகளிலும் அவங்க வந்து நல்ல சிறந்து வழங்கியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஜெயலலிதா ஃபோட்டோஸு இன்னொன்று நான் வந்து சொல்லணும். இப்போ ஜெயலலிதா பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது ஜெயலலிதாவுக்கு வந்து புருஷன் யாரோ இருக்கிறதா இன்டர்நெட்டில் வதந்தி போயிருக்குது.
யூடியூப்லேயும் இருக்குது. ஜெயலலிதாவுக்கு புருஷன் இருக்காங்க. ஜெயலலிதா கல்யாணமே பண்ணாதவங்க, அப்புறம் எப்படி புருஷன் இருப்பாங்க அவங்களுக்கு புருஷன்? அதை யோசிச்சு பார்த்தாங்களா? மடத்தனமான சிந்தனை தமிழர்களுக்கு, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு. வீடியோ போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன் யூடியூப்பில். இந்தியாவில் வெளியான அந்த நியூஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, வேறுனா போய் பார்க்கலாம் நீங்கள். ஜெயலலிதாவோட புருஷன் பேர் வந்து சோபன் பாபு. சோபன் பாபு அவரு தான் புருஷனா. ஸோ அப்போ இவங்க அந்த சோபன் பாபுவும் ஜெயலலிதாவும் ஏதோ மலையாள படத்துலையோ தெலுங்கு படத்துலையோ 2 பேரும் இணைஞ்சி முந்தி நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த படத்து காட்சியை வந்து பார்த்துட்டு என்னமோ ஜெயலலிதாவுக்கும் அந்த சோபன் பாபுக்கும் என்னமோ உறவு இருக்கிற மாதிரி, 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி. இப்படி புருஷன் அவரு தானா சோபன் பாபு? இப்படி கதையை கட்டி யூடியூப்பில் வெளியாக்கிட்டாங்க. அதோட வந்து சோபன் பாபு வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணவரான், அதனால ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் என்ன கட்டுக்கதை? இந்தியாவில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா அவங்களுக்கு? இப்படி தான் கட்டுக்கதை கொண்டு வர்றதா இருக்குது? எல்லாம் யூடியூப்லலாம் பேசுகிறானுங்க வீடியோ போட்டு. அவங்க கல்யாணம் ஆனவங்களாம் சோபன் பாபு தான் புருஷனா. இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லை? இதெல்லாம் அநியாயம் இல்லை? இப்படியெல்லாம் பண்ணலாமா தமிழனுங்க? அவங்க இப்போ உயிரோடு இல்லாதனால பண்ணலாமா? மனசு கஷ்டப்படாது. அவங்க அப்படி உயிரோடு இருந்திருந்தால் அவங்களுக்கு மனசு கஷ்டப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத செயல்கள். யூடியூப்பில் தேவையில்லாத செயல்களை தமிழனுங்க பண்ணுறானுங்க. இந்தியா தமிழ்நாட்டில் உள்ளவனுங்க நியூஸ் எல்லாம் வெளியாகிக்கிட்டு பரப்பிக்கிட்டு நல்ல எண்ணம் உள்ளவங்க இப்படி பண்ணுவாங்களா? சரி, அது இருந்துட்டு போகுது. ஸோ இப்போ நான் இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஜெயலலிதா எம்ஜி ஜெயலலிதா ஃபோட்டோஸ் ஒட்ட போகிறேன். நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், என் ஆல்பத்தில் இருக்குது, ஃபோன் ஆல்பத்தில் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து இப்போ ஒட்ட போகிறேன். எங்கே ஒட்ட போகிறேன்? இங்கே ஒட்ட போகிறேன், இந்த பக்கம் ஒட்ட போகிறேன், அல்லது இங்கிட்ட ஒட்ட போகிறேன், அல்லது இங்கிட்ட ஓட்டுவேன். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஓட்டுறானே ஜெயலலிதா ஃபோட்டோ இப்படி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வந்து மயிலிறகு இருக்குது, மயிலிறகு. மயிலிறகே மயிலிறகே வருடுகிறேன் உன்னை பாட்டு ஒன்று இருக்குது இல்லை, சூர்யா நீலா பாடுற பாட்டு ஒரு படத்தில். ஸோ இப்போ இந்த மயிலிறகை பார்த்ததும் எனக்கு அந்த பாட்டை நினைப்பு வருது. மயிலிறகு வாங்கியிருக்கேன், அஷியா வாங்கி வச்சுருக்குது. இது வந்து நான் வாங்கலை, வாங்கி வச்சுருக்கேன்னா எங்கேருந்து வாங்கினேன்னா என் பிள்ளைங்க கொடுத்தாங்க. என் மகன் கொடுத்தாரு எனக்கு கிஃப்டாக இந்த மயிலிறகு. எனக்கு கிஃப்டாக கிடச்சிது, என் மகன் கொடுத்தது, வாங்கிட்டு வந்து. ஸோ இப்போ அவர் எனக்கு கொடுத்தாரு. அது ரொம்ப நாள் அங்கே தான் வச்சுருந்தேன், அங்கே சாமி ரூமில் இருந்துச்சு. ஸோ இப்போ இதை அங்கே என்னத்தை வச்சுக்கிட்டேன்ட்டு நான் கொண்டாந்து இதை இந்த ஃப்ளவர் வாஷ் இருக்குது இல்லை இதில் குத்தி வச்சுட்டேன். ஓகே, அழகாக இருக்குதே. ஃபோட்டோஸ்லாம் அங்கிட்ட ஓட்டுறேன், இந்த பக்கம் ஓட்டுறேன் ஜெயலலிதா ஃபோட்டோஸ். ஓகே, இவ்வளோ தான் வீவர்ஸ். ஜெயலலிதா அவங்க இருக்கிறப்பையும் நல்லா வாழ்ந்தாங்க, அவங்க இறந்த பிறகும் அவங்க இன்னமும் புகழோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு பிடிச்ச ஜெயலலிதா இல்லை, ஒரு நடிகை இல்லை. ஸோ அதனால் நான் அவங்கள வந்து பாராட்டணும். அவங்க இப்போ இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். இதுக்கு பிறகு அந்த கேமராவை அந்த பக்கம் திருப்பி நான் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் ஓட்டுறேன். ஃபோட்டோஸ் ஒட்டி முடித்ததும் அது பிறகு நான் வந்து இந்த வீடியோவில் வர மாட்டேன், அதோட வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, நான் அந்த பக்கம் திருப்புறேன் வீடியோ. ஓகே.